Dear student, இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 10 பற்றியும் அதோட சொல்யூஷன் பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 10 ரீட் பண்ணிடலாம். கௌதம் லிமிடெட் forfeited 500 equity shares of ₹10 each issued at par held by Raghav for non-payment of the final call of ₹2 per share. The share were forfeited and reissued to Madan at 8 per share. So the journal entries for the forfeiture and reissue. இந்த சம பொறுத்த வரைக்கும் கௌதம் லிமிடெட் வந்து 500 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 rupees வேல்யூவில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு. ராகவ் வந்து அதை வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு 2 rupees வந்து நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் கொடுக்காததுனால அந்த ஷேர்ஸை வந்து கம்பெனி பர்ஃபீட் பண்ணுது, அதாவது ரத்து செய்யுது. கம்பெனி மறுபடியும் ராகவ் கொடுத்த ஷேர்ஸை வந்து மறுபடியும் திரும்ப எடுத்துக்குது. அதை மறுபடியும் அதை என்ன பண்ணுதுன்னா ரீஇஷ்யூ டு மதன் அப்படின்றவருக்கு 8 ரூபாய்க்கு வந்து ஒரு ஷேருடைய வேல்யூ ஏற்கனவே 10 இருக்கு இல்லையா, அதை ரீஇஷ்யூ பண்ணுறதுனால டிஸ்கவுண்ட்டில் ரீஇஷ்யூ பண்ணுது. 10 rupeesக்கு பண்ணாமல் 8 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணுது. ஸோ அது ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் forfeiture அண்ட் ரீஇஷ்யூ அப்படின்னு நமக்கு சம்ம கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சம்மரி பார்த்துடலாம். இந்த சம்மரியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் forfeited ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 500. வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ₹10. ஏன்னா சம்ம போடுறதுக்கு முதல்ல இந்த சம்மரி கொஞ்சம் பார்த்துறது நல்லது. அப்போ தான் நம்ம எக்ஸாக்டாக சம்ம போட முடியும். ஃபைனல் கால் அக்கௌண்ட்டு ₹2 கொடுக்காதனால தான் அவங்க வந்து பர்ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ அன்பெய்டு அமௌண்ட் வந்து ஃபைனல் கால் தான் ₹2. அடுத்து பெய்டு அமௌண்ட் அப்போ என்னவா இருக்கும்? 8 rupees 10 rupees வேல்யூ, அதில் அன்பெய்டு வந்து 2. அப்போ பெய்டு அமௌண்ட் என்னவா இருக்கும்? 8 rupees தான் இருக்கும். இப்போ ரீஇஷ்யூ வேல்யூ பெர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ₹8 அப்படின்னு சம்மரியை மட்டும் கொஞ்சம் இந்த சம் போடுறதுக்கு நமக்கு வேணுங்கிற விஷயம் மட்டும் இந்த சம்மரியில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய சொல்யூஷனை நம்ம இப்போ பார்த்துடலாம். சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சம்மரியை நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டோட்டல் பர்ஃபெக்டட் ஷேர்ஸ் 500, வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் ₹10. இதில் அன்பெய்டு அமௌண்ட் ₹2 ஃபைனல் கால் அண்ட் பெய்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹8. அப்போ ரீஇஷ்யூ வேல்யூ பெர் ஷேர் ₹8. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சம்மரி. இதில் நம்ம 3 என்ட்ரி போட வேண்டியது இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பர்ஃபீட்டட். ஒரு ஷேர்ஸை வந்து பர்ஃபீட் பண்ணும்போது நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்? ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் at 5,000, டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 1,000, டு பர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் 4,000. இதுதான் அதனுடைய ஜேர்னல் என்ட்ரி. இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. 500 ஷேர்ஸ் தான் வந்து பர்ஃபீட் பண்ணுறோம் ₹10 வேல்யூவில். அப்போ ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச். அப்போ 500 × 10 போட்டுடலாம், 5,000 வந்துடும். அடுத்து டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட், அதான் வந்து அன்பெய்டு அமௌண்ட் இல்லையா, எந்த அமௌண்ட்டு அன்பெய்டோ அதை நம்ம இங்கே ஹைலைட் பண்ணி தான் நம்ம சொல்லணும். அப்போ டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 1,000 கொடுத்துருக்கோம். அது 500 × 2 rupees தானே வரல, அதனால் அது அன்பெய்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா டு பர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட். இப்போது கம்பெனி மறுபடியும் அந்த ஷேர்ஸை எடுத்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு பே பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் என்ன பண்ணிக்கணும்னா கம்பெனியே வச்சுக்கும். அது எந்த அக்கௌண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டு பர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில், பர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில் இது பண்ணுறாங்க. இந்த 4,000 பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு கெயின் தான், ஏன்னா திருப்பி வந்து அவருக்கு கொடுக்க போகிறதில்ல. இந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனியே வச்சுக்கும். எதில் அக்கௌண்ட் பண்ணியிருக்கோன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டு பர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இதுதான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 1,000, டு பர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் 4,000. அது வந்து அன்பெய்டு பெய்டு அமௌண்ட்டுங்க வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஷேர் பர்ஃபீட்டட் அக்கௌண்ட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீஇஷ்யூ பண்ணுறோம். அந்த 5,000 ஷேர்ஸையும் ₹8 வந்து ரீஇஷ்யூ பண்ணுறோம். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். எஸ், இங்கே ஷேர் ரீஇஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் at 4,000, பர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் ₹1,000, டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000 கொடுத்துருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 rupeesக்கு தான் நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறதுனால 500 × 8 வந்து பார்த்திங்கன்னா 4,000 நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 5,000. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,000 இருக்கு இல்லையா, அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ். ரீஇஷ்யூ பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குன்னா அதனால் ஒரு லாஸ் வந்து 1,000 rupees ஆகிருக்கு. அதனால் பர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் வந்து டெட்டாரில் நம்ம டெபிட்டில் நம்ம அதை பண்ணுறோம் 1,000. இதுதான் ஷேர் ரீஇஷ்யூக்கான என்ட்ரி. லாஸ்ட்டில் இந்த ரீஇஷ்யூ பண்ணதுனால
கம்பெனிக்கு வந்து ஒரு கெயின் வந்து கிடச்சிருக்கும். ஒரு கெயின் கிடச்சிருக்கும், அது வந்து 3000. இப்போது அந்த கெயினை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் 3000. இந்த 3000 எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான என்ட்ரி அவங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேங்க. கெயின் ஆன் ரீஇஷ்யூ ஏற்கனவே ப்ரொஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 4000 வந்து ப்ரொஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில் 4000 வந்து கிரெடிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கெயின் 4000. இப்போ ரீஇஷ்யூ பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 rupees வந்து லாஸ் ஆகுது. ஏன்னா ₹10 வேல்யூ இருக்கக்கூடிய ஷேரை 8 rupeesக்கு தான் நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறோம். அப்போ அந்த 2 rupees வந்து லாஸ் இல்லையா, அதில் ஒரு 1000 அதையும் என்ன பண்ணுறோம்னா லெஸ் பண்ணிடலாம். அப்போ 4000 மைனஸ் 1000 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 3000 தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நெட்டு கெயின் ஆன் ரீஇஷ்யூ. அதை தான் நம்ம இங்கே கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கான என்ட்ரி பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 3000 டு கேபிட்டல் அக்கௌண்ட் 3000. இதுதான் இந்த கேபிட்டல் ரிசர்வுக்கான என்ட்ரி. இந்த சம் பேஸ் இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக பப்ளிக் எக்ஸாமில் ஈஸியாக ஒரு கணக்கு வந்து எக்ஸ்பெக்டட் தான். இதை கொஞ்சம் டீப்பாக கவனிச்சுக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 11 அந்த ப்ராப்ளம் அதோடைய சொல்யூஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 11 ரீட் பண்ணிடலாம். நிவேதா லிமிடெட் பர்ஃபிட்டட் 1000 equity shares of ₹10 each for non-payment of call of ₹4 per share. Of these 800 shares were reissued at 7 per shares. Was journal entries for forfeiture and reissue. இதுதான் அந்த சம்மு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு சம்மரியாக நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் பர்ஃபீச்சர் பண்ணும்போது டோட்டல் பர்ஃபீச்சர் ஷேர்ஸ் வந்து 1000. அந்த வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹10. அடுத்து ஃபைனல் கால் ₹4 அன்பெய்டு பண்ணதுனால தான், அந்த பே பண்ணாதனால தான் இதை பர்ஃபீட் பண்ணுறாங்க. அப்போது ₹10 வந்து 4 அன்பெய்டு அப்படின்னு சொன்னால் இந்த 1000 ஷேர்ஸுக்கும் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் ஷேர் ₹6 வந்து பெய்டு அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது ஒரு செட்டு போச்சுன்னா நெக்ஸ்ட்டு வர்றது ரீஇஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ரீஇஷ்யூடு ஷேர்ஸ் வந்து 800. இது ஒரு பெக்கூலியரான ஒரு சம். டோட்டல் ஷேர்ஸ் பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் 1000 இருந்தாலுமே கூட ரீஇஷ்யூ பண்ணுறது 1000மே பண்ணல, 800 தான் பண்ணுறாங்க. அப்போ ரீஇஷ்யூடு வேல்யூ பெர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ₹7. அவ்வளோதான். 1000 ஷேர்ஸ் வந்து பர்ஃபிட் பண்ணிவிட்டு 800 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் சம்மு. அதுக்கான சம்மரி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபீச்சர் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை பார்த்துடலாம். பர்ஃபீச்சர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டோட்டல் பர்ஃபீச்சர் ஷேர்ஸ் 1000, வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ₹10, ஃபைனல் கால் ₹4 அன்பெய்டு. அப்போ பெய்டு அமௌண்ட் வந்து ₹6. இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்ம அந்த பர்ஃபீச்சர் ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் பர்ஃபீச்சர்டு, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 10,000, ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 4000, பர்ஃபீச்சர்டு ஷேர்ஸ் அக்கௌண்ட் 6000. அந்த ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 எப்படி வந்துச்சுன்னா இந்த 1000 ஷேர்ஸ் பர்ஃபிட் பண்ணுற ஷேர்ஸ் இன்ட்டு 10. நெக்ஸ்ட்டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 4000 எப்படி வந்துச்சுன்னா 1000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹4 அன்பெய்டு இருக்கு இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு டு பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் 6000 எப்படி வந்துச்சுன்னா 1000 இன்ட்டு 6, அதனால தான் 6000 வந்திருக்கு. பீயிங் ஷேர்ஸ் பர்ஃபிட்டட் அப்படின்னு வேரியேஷன் போட்டு இந்த ஷேர் பர்ஃபிட் பண்ணதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை முடிச்சிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பற்றி நம்ம பார்த்துடலாம். இதில் 4000 அன்பெய்டு, 6000 பெய்டுங்கிறதையும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 5600, பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா
2400 டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 8000 கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 1000மே நம்ம ரீஇஷ்யூ பண்ணல, 800 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள், 800 ஷேர்ஸ் இன்ட்டு 7 ருபீஸுக்கு தான் நம்ம ரீஇஷ்யூ பண்ணதுனால பேங்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும்னா 5600 தான் வந்திருக்கும். சரி, 10 ருபீஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஷேர்ஸை 7 ருபீஸ்க்கு நம்ம வந்து சேல் பண்ணும்போது அப்போ 3 ருபீஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு லாஸ் ஆகும், கம்பெனிக்கு லாஸ் ஆகும் இல்லையா? அதனால் பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 2400 போட்டிருக்கோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா 800 × 3, அதனால தான் 2400 நம்ம இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கக்கூடியது டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 800 × 10 8000 கொடுத்துருக்கோம். ஷேர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸை நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதனால டேரெக்டாகவே 8000 போட்டுக்கிறோம். அப்போது ஷேர் ரீஇஷ்யூக்கான ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 2400 டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 8000. நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத இங்கே நான் ஜேர்னல் என்ட்ரியோட சொல்லியிருக்கேன். பாருங்கள், பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 2400 டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் 2400. இந்த 2400 அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ கொஞ்சம் அப்படியே ஹைலைட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கீழே ஒரு ஃபார்முலா வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டோட்டல் அமௌண்ட் பர்ஃபிட்டட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பர்ஃபிட்டட் இந்த நம்பர் ஆஃப் ஷேர் ரீஇஷ்யூடு. அதாவது நம்ம 1000 ஷேர்ஸ் வந்து பர்ஃபிட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு 6000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கெயின் கிடச்சிது இல்லையா? அந்த சேம் அமௌண்ட்டை இந்த 800 ரீஇஷ்யூ பண்ணுற அமௌண்ட்டோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 200 கம்மியாக தான் நம்ம இங்கே ரீஇஷ்யூ பண்ணுறோம், 800 தான் பண்ணுறோம் இல்லையா? அப்போது 800க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இதுக்கான கால்குலேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அப்போ தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். டோட்டல் அமௌண்ட் பர்ஃபிட்டட், இங்கே நான் அந்த கால்குலேஷனும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் ஃபார் 800 ஷேர்ஸுக்கான அமௌண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டல் அமௌண்ட் பர்ஃபிட்டட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6000. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பர்ஃபிட்டட் 1000. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூடு வந்து பார்த்திங்கன்னா 800. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுது 6000 பை 1000 ஷேர்ஸ் இன்ட்டு 800 ஷேர்ஸ் அப்படி கால்குலேட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 4800 நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதாவது 800 ஷேர்ஸ் பர்ஃபிட் பண்ணுறதுக்காக எனக்கு கிடைச்ச கெயின் வந்து பார்த்திங்கன்னா 4800 ருபீஸ் தான். இப்போது 800 ஷேர்ஸை வந்து ரீஇஷ்யூ பண்ணும்போது லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2400. அப்போ ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் எவ்வளோ வரும்? 4800 மைனஸ் அந்த 2400 ரீஇஷ்யூ லாஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2400 தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். இவ்வளோ தான் விஷயம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த மாதிரியான சம் வந்து 3 மார்க் கேட்குறதுக்கான 100% சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பொறுமையாக ரிப்பீட்டடாக கொஞ்சம் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதோட கால்குலேஷன் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு 3 ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் இதில். ஃபஸ்ட்டு பர்ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஜேர்னல் என்ட்ரி, ஷேர் ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கான ஒரு ஜேர்னல் என்ட்ரி, அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிசர்வுக்கு அந்த அமௌண்ட்டு பர்ஃபிட்டட் கெயின் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி ப்ளஸ் இந்த கால்குலேஷன். இது 4 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 2 சம்முமே உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.